வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட போட்காஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு போட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹவு டு கெட் அன் ஐடி ஜாப். ஸோ என் பேர் வந்து வெண்மணி. ஐ ஹாவ் 6 years of IT experience. I'm currently working as a lead. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடி ஜாப் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைட் யுவர் ஐடி கரியர் பாத். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஜாப் வாங்கணும் அப்படின்னா ஐடியில் வந்து நிறைய ஃபீல்டு இருக்குது. லைக் சாஃப்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெஸ்டர், சைபர் செக்யூரிட்டி, சிஸ்டம் அட்மின், அண்ட் தென் ஐடி அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், நிறைய டொமைன்ஸ் வந்து இருக்குது ஐடியில். அதில் உங்களுக்கு எந்த டொமைன் வந்து சூட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதுக்கு வந்து ஹை பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கறத விட்டுட்டு உங்களுக்கு வந்து எதில் ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு வந்து எதில் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ டிசைட் யுவர் டொமைன் ஃபர்ஸ்ட். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் த பேசிக்ஸ். நீங்கள் வந்து எந்த ஒரு ஐடி ஜாப் இன்டர்வியூக்கு போனாலுமே பேசிக்ஸ் வந்து கேட்பாங்க. பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரியும். பட் சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நியூவாக இருக்கீங்க ஆனால் எனக்கு ஐடி ஜாப் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸை கற்றுக்கோங்க. லைக் ஒரு பேசிக் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில் ஒன்று கற்றுக்கோங்க. ஐடியோட பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கூட கற்றுக்கலாம். ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட கற்றுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட் சர்டிஃபைட். சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் சர்டிஃபிகேஷன் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப் குட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. சர்டிஃபிகேஷன்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு நம்ம காலேஜில் ஒரு அசைன்மெண்ட் எழுதி ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவோம்ல, அந்த மாதிரி கிடையாது. நிறைய சர்டிஃபிகேஷன்ஸில் வந்து நீங்கள் கோடிங் நாலேஜ் வேணும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கோடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி பெய்டு சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை வந்து நீங்கள் நல்லாவே டெவலப் ஆகிருப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு என்னதான் தியரட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் ஒரு ஐடி ஃபீல்டில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஒரு ஜாப் வாங்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்படி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில், நிறைய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸில் ஐடி சப்போர்ட் வந்து தேவைப்படும். லைக் இந்த எக்ஸலை நீங்கள் இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேவைப்படும். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். அண்ட் தென் GitHub இருக்குது. கிட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் கோடை புஷ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோடு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த நீங்களே வந்து ஒரு என்விரான்மெண்ட், எக்லிப்ஸ் அந்த மாதிரி எடிட்டர்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி, செலினியம் எல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் உங்களோட பர்சனல் லேப்டாப்லேயே. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் யுவர் ரெஸ்யூம் அண்ட் லிங்க்டின். உங்களோட ரெஸ்யூமில் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ், உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே வந்து கரெக்டாக ஹைலைட்டில் நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்கள் ரெஸ்யூமை பார்த்த உடனே உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியிற மாதிரி இருக்கணும். அண்ட் தென் லிங்க்டினில் வந்து நீங்கள் ப்ரொஃபைலை வந்து கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேஷன் அதில் ஆட் பண்ணி உங்களோட ஜர்னியை வந்து கரெக்டாக நீங்கள் லிங்க்டினில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கும் போது ஒரு HR வந்து உங்களோட ரெஸ்யூமையோ இல்லை லிங்க்டின் ப்ரொஃபைலையோ பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு கால் பேக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஜாப்ஸ். நீங்கள் ரெஸ்யூம்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நீங்களா போய் நாக்ரி, கிளாஸ்டோர், லிங்க்டின், இண்டீட், அண்ட் தென் வந்து ஹைரெஸ்ட் இருக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒவ்வொரு கம்பெனிக்கும் கம்பெனி போர்ட்டலே வந்து இருக்கும். அதில் போயிட்டு கரியர்ஸில் போயிட்டு என்னென்ன ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதில் டேரெக்டாகவே உங்கள் ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ண தான் உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி அதிகமாக கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வித் பீப்புள் இன் டெக். லிங்க்டின்ல அண்ட் தென் நிறைய பீப்புள் வந்து ஃப்ரீ வெபினார் வந்து எடுப்பாங்க ஆன்லைனில். அந்த மாதிரி ஜாயின் பண்ணி உங்களோட குவரிஸ் எல்லாம் நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட கேட்கலாம். அப்போ வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் பி ஃப்ரீ டு நெட்வொர்க் வித் பீப்புள் இன் டெக். 8 என்னன்னா ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் வந்து பிஹேவியரல் கொஸ்டின்ஸும் ரெடியாக இருக்கணும், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். அண்ட் தென் நிறைய மாக் இன்டர்வியூஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. ஆல்வேஸ் உங்கள் ஃப்ரெண்டே வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்க சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் நல்லா இன்டர்வியூக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும்.
ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பெய்ட் ஐடி ஜாப் கூட கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.